கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கா? சுண்ணாம்பு சத்து குறைபாடு எப்படி செக் பண்ணிக்கலாம்? எப்படி செக் பண்ணிக்கலாம் நம்மளே? நெயில்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபார்மேஷன் இல்லாமல் கட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, பல் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது பல்லோ எஃகு சம்மந்தமான விஷயங்களோ, கூச்சமோ வேறு எந்த ஃபார்மில் வேணாலும் உங்களுக்கு பல் சம்மந்தமான பிரச்சனைகளை காட்டக்கூடும். ஃப்ரீக்வெண்ட்டாக காட்டிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ஜாயின்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிற மாதிரி, எல்லா ஜாயின்ஸுமே வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் நீங்கள் மேஜராக நீங்கள் உடனே வாட்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள். பாடி உடனே சொல்லும். தாண்டி தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், டைஜஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி நடந்துகிட்ருக்கும். இது எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணி பாருங்கள். அப்போது டெஃபினட்டாக உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது வந்து பெண்களுக்கு அதிகமாக பாதிக்குதுங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ சொல்லப்படுது. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்ருக்குறோம். எந்த மாதிரி, அதாவது நம்ம உடம்பு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வியாதி இல்லை, வியாதி இருக்குது, உள்ள வைட்டல் ஆர்கன் சம்மந்தமான வியாதி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் நீங்கள் உணர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே. நீங்கள் ஒரு வலிக்குது, ஒரு சிரமமாக இருக்குது, தலை வலிக்குது, வாமிட் வருது, மோஷன் சரியாக போக மாட்டேங்குது, யூரினில் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்து சொல்கிறீங்க இல்லையா? இது எதுவுமே வியாதி இல்லைங்க. இது வியாதி உள்ளே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் உங்கள் உடம்பு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அந்த வகையில் இந்த சுண்ணாம்பு சத்து குறைபாடு, அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி அல்லது ஹைப்போகாலசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனுக்கு. இந்த கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுவும் வியாதி இல்லை, வியாதி உள்ளே இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும். எந்த ஆர்கன் சம்மந்தமானு கேட்டிங்கன்னா சிறுகுடல் சார்ந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நல்ல உணவு எடுத்துகிட்ருக்கேன், அருமையான ஃபுட்டு தான், வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டு தான், நல்ல பருப்பு, கீரைகள், சுண்ணாம்பு சத்து இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நாங்கள் தினசரி ஒரு பேலன்ஸ்டு மீல் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆனாலும் இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி எப்படி வந்ததுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் உணரணுங்க. நீங்கள் என்ன தான் உணவு எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த உணவு உங்கள் உடம்பு கிரகிச்சுக்குதா, அதாவது உங்கள் பாடியில் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட டெஃபிஷியன்சி. அது என்னவா வேணாலும் இருக்கிறோம், அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்புங்க. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும். நார்மல் ஃபுட்லேயே நம்ம கால்சியமை சரி பண்ணிக்க முடியும், அப்சார்ப்ஷனுக்கு கொண்டு வர முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சிறுகுடல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். இது இயற்கையான முறை. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆஃப்டர்